மலர், சொல்லுங்க மேம். கமெண்ட் செக்ஷன்லேருந்து இன்னைக்கு என்ன கொஸ்டின் வச்சிருக்க மலர்? நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் சிசேரியன் ஆயிருக்கு மேம். செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து நார்மல் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நிறைய பேர் இன்ஸ்டாவில் கூட கேட்டிருந்தாங்க. பர்சனலாக ஃபோன் பண்ணி கூட நம்மக்கிட்ட கேட்குறாங்க இந்த கொஷினை. அதாவது முதல் டெலிவரி சிசேரியன் செக்ஷன் ஆச்சுன்னா செகண்ட் டெலிவரி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் சிசேரியன் செக்ஷன் ஏன் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேபி பொசிஷன் சரியில்லாமல் உட்கார்ந்த மாதிரியோ இல்லை குறுக்குலையோ இருந்துச்சா, இல்லை நஞ்சு கொடி கர்ப்பப்பை வாயை கவர் பண்ணி இருந்ததா, இல்லை கடைசி நேரத்தில் குழந்தைக்கு ஏதாச்சும் மூச்சு திணறல் மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததா, இந்த மாதிரி ரீசனுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிபி ஜாஸ்தி இருந்து, இல்லை சுகர் ஜாஸ்தியாக இருந்தது, உங்களுடைய பெல்விஸ் ரொம்ப நேரோவாக இருந்தது, இந்த மாதிரி ரீசனுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ட்ரை பண்ண முடியாது. ரெண்டாவது பாயிண்ட், எந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சூச்சர் குறுக்கில் போட்டிருந்தாங்கன்னா ட்ரை பண்ணலாம், நேராக போட்டிருந்தாங்கன்னா ட்ரை பண்ண முடியாது. மூணாவது பாயிண்ட், டைம் டியூரேஷன். அதாவது முதல் டெலிவரிக்கும் ரெண்டாவது டெலிவரிக்கும் மினிமம் 18 to 24 months கேப் இருக்கணும். அதுக்கு கீழே இருந்ததுன்னா நம்ம ட்ரை பண்ண முடியாது. இப்போது இந்த ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் குழந்தையோட தலை கீழே இருக்குது, குழந்தைய சுற்றி ஃப்ளூயிட் நல்லா இருக்குது, நஞ்சு கொடி நல்ல மேலே இருக்குது, உங்களுடைய அந்த சிசேரியன் செக்ஷன் ஸ்கார் நார்மலாக இருக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் கர்ப்பப்பை வாய் ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர் இப்போ டிசைட் பண்ணுவாங்க நார்மல் பண்ணலாமா அப்படின்ட்டு. இந்த சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறமா நம்ம நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம VBAC அப்படின்னு சொல்லுவோம், வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன். தேங்க்யூ.